கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் கூலி தொழிலாளியின் செல்போனை திருடிய கர்நாடக மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தேன்கனி கோட்டை அருகே உள்ள பெரிய புலோகுனி கிராமத்தை சேர்ந்தவர் சம்பத். கட்டிட மேஸ்திரியான இவர் தேன்கனி கோட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சம்பத் வைத்திருந்த செல்போனை திருடி சென்றுள்ளார். இதையடுத்து அந்த இளைஞரை துரத்தி சென்று பிடித்த சம்பத் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் போலீசாரின் நடத்திய விசாரணையில் அந்த இளைஞர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சிவா என்பது தெரியவந்தது. இதையடுத்து இளைஞரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் தேங்கிய மழை நீரை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழைய வண்ணாரப்பேட்டையில் பகுதிகளில் மழைநீர் குளம் போல் உள்ளது. இதனால் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் ஏராளமான குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உள்ளன. இந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக அந்த குடியிருப்புகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே டிவி வெடித்ததில் படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புளியம்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஆனந்தா கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியசாமி. இவரது 7 வயது மகன் மயில் முருகன் வீட்டில் டிவி பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக டிவி வெடித்ததில் மயில் முருகனுக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. மேலும் சிறுவனின் தாயார் ஆறுமுக கடிக்கும் தீக்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரையும் மீட்டு பாளையங்கோட்டை ஐக்கிரவுட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சிறுவன் மயில் முருகன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கேவிக்குப்பம் காமாட்சிமன்பேட்டை கிராமத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைத்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கந்தசஷ்டி விழாவில் தினமும் மூலவருக்கு அலங்கார ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்காரம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதையடுத்து விழாவின் நிறைவு நாளையொட்டி சுப்பிரமணியர் தெய்வானைக்கு திருக்கல்யாணம் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் வள்ளி தெய்வானைக்கும் சுப்பிரமணியருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சிறுவனை மீட்கும் பணியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் அரியலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிறுகலூர் கிராமத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியை காண தனது நண்பர்களுடன் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சுரேஷ் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சிறுவனை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதனை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியா உல்லக் ஆய்வு செய்து மீட்பு பணிகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தாம்பரம் அடுத்த முடிச்சூர் வரதராஜபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று படகு மூலம் பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர். சென்னை ராயபுரத்தில் சூறைக்காற்றால் சாய்ந்து விழுந்த மரங்களை தீயணைப்பு படையினர் அப்புறப்படுத்தினர். சூறைக்காற்று காரணமாக ராயபுரம் மன்னர்சாமி கோவில் சாலையில் இருந்து மரம் சாய்ந்தது. இதனால் ராயபுரம் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர் சாலையில் சாய்ந்து கிடந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். பின்னர் போக்குவரத்தை சரி செய்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பேத்துப்பாறை, பாரதி அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஒற்றை காட்டு யானை முகாமிட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் காட்டு யானை முகாமிட்டுள்ள பகுதிகளில் மாவட்ட வன அலுவலர் பிரபு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யானை முகாமிட்டுள்ள இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், காட்டு யானைகளால் சேதமடைந்த விவசாய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க உடனடியாக ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தொடர் கனமழை பெய்தது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மலையோர பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் திறப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதையடுத்து ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததுடன் பல வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்தன. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. செய்யூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் கடலூர் ஊராட்சி சுற்றியுள்ள வேப்பன்சேரி, குண்டுமன்சேரி, காத்தங்கடை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சுமார் 300 ஏக்கர் நிலத்தில் இருந்த சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே கனமழை காரணமாக உயிரிழந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளை கால்நடை பராமரிப்புத் துறையினர் ஆய்வு செய்தனர். முருகேஸ்பேட்டை மஞ்சினிப்பாளையத்தில் தனியாருக்கு சொந்தமான நாட்டுக்கோழி பண்ணை உள்ளது. இப்பண்ணையில் 7500 நாட்டுக்கோழிகள் வளர்ந்து வந்த நிலையில் மழை மற்றும் குளிரின் காரணமாக சுமார் 4000 நாட்டுக்கோழிக்கும் மேல் உயிரிழந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை பராமரிப்புத் துறையினர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இறந்த நாட்டுக்கோழிகளை மொத்தமாக புதைத்தனர். இந்த நிலையில் இறந்த நாட்டுக்கோழிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பண்ணையின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் 25க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீர் புகுந்தது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக திக்குறிச்சி, மங்காடு, வைக்கலூர் பகுதிகளில் உள்ள வாழை, ரப்பர் போன்ற விளைநிலங்களில் ஆற்று நீர் புகுந்துள்ளது. இதேபோல் திக்குறிச்சி சிதறால் சாலை, வள்ளக்கடவு பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் அப்பகுதியில் உள்ள 25க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டது. சென்னை புழல் அருகே வெள்ளத்தில் சிக்கிய மாற்றுத்திறனாளி உட்பட 8 பேரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ள நீர் புகுந்தது. இதேபோல் மாதவரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பாலாஜி நகரில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் இருந்த ஒரு வீட்டில் மாற்றுத்திறனாளி உட்பட 8 பேர் தவித்து வந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செங்குன்றம் தீயணைப்புத் துறையினர் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மாற்றுத்திறனாளி 4 ஆண்கள், 3 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை என 8 பேரை பத்திரமாக மீட்டு புழலில் உள்ள முகாமில் தங்க வைத்தனர். பெண் காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி தனது தோளில் தூக்கி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே சாலையோரம் வசிக்கும் நபர் ஒருவர் மீது மரம் சாய்ந்து விழுந்தது. இதில் சுயநினைவின்றி இருந்த அவரை டிவி சத்திரம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஸ்வரி மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். இந்த நிலையில் அந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாஞ்சாலங்குறிச்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் மஞ்சாக்குளம் உள்ளது.
இந்த குளத்தினை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதால் தற்போது 10 ஏக்கருக்கு குறைவான பரப்பளவில் சிறிய குட்டையாக மாறியுள்ளது. இதனால் வடக்கு மற்றும் தெற்கு ஆவரங்காடு, பாஞ்சாலங்குறிச்சி, ஓட்டப்பிடாரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்ற மன்றா குளத்தை மீட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.